டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் வெயிலுக்கு நல்ல இதமான ஐஸ்கிரீம் எப்படி வீட்டில் ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஐஸ்கிரீம்னு ஒன்று இது செய்கிறது ஏதோ ரொம்ப கஷ்டமான வேலையோ அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கிற மெத்தட் பார்த்திங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப ஈஸியானது. இதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லியிருக்கோம். இதே மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உறுதியாக உங்களுக்கும் ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் தயாராகிரும். இப்போ ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்குருவோம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த பால் வந்து 1/2 லிட்ரு ஃபுல் க்ரீம் பால் எடுத்துருக்குறோம். இப்போ இந்த பால் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ இந்த பாலில் இருந்து நம்ம இப்போ இந்த குழிக்கரண்டியில் ஒரு 3 கரண்டி பாலை நம்ம தனியாக எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா பால் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மொத்தமே 1/2 லிட்டர் பால் தான் இருக்குங்கிறதுனால கொஞ்சத்தை எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ அந்த பால் தனியாக இருக்கட்டும். இப்போ இந்த பாலில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சீனி எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறோம். அதை சேர்த்துக்குருவோம். சேர்த்து எல்லாத்தையும் கிண்டி விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும். பால் நமக்கு நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கிண்டி விட்டுருவோம். சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு கிண்டி விட்டுறலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ அந்த நேரத்தில் நம்ம இப்போ பால் இங்கே ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்குறோம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்குருவோம். இந்த கஸ்டர்ட் பவுடர் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் சின்ன சின்ன பாக்ஸில் இருக்கும். நம்ம ஒரு தடவை வாங்கி வச்சிட்டோம்னா தேவைக்கு அப்பப்போ இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துட்டு அது கூடவே பால் பவுடரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 10 ரூபா பாக்கெட்டில் ஒரு 2 பாக்கெட் சேர்த்தாலே போதும், நமக்கு சரியாக இருக்கும் அளவுகள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த விஸ்கை வச்சு கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கரைச்சாச்சு. இதை அப்படியே எடுத்துட்டு இப்போ இந்த பக்கம் பாலும் நமக்கு வந்து கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பொடி, அந்த மில்க் பவுடரு, அதை கரைச்சி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு தொடர்ந்து விடாமல் கிண்டணும். ஏன்னா நம்ம கஸ்டர்ட் பொடி சேர்த்துட்டோம் அப்படின்னாலே சீக்கிரமாகவே அந்த கட்டியாகி வர ஆரம்பிச்சிடும். அதனால் விடாமல் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ விடாமல் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்து அப்படியே கிண்டி விட்டுலாம். இந்த குங்குமப்பூ சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல கலரும் கிடைக்கும், அதே நேரத்தில் நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது. விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நமக்கு கட்டியாகி வரணும். அதே மாதிரி நம்ம சேர்த்த கஸ்டர்ட் பவுடர் எல்லாமே நல்லா அந்த பச்சை வாடை எல்லாமே போகணும். அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கஸ்டர்ட் பொடி சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. ஓரளவுக்கு கட்டிப்பட்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கட்டியாகி வரட்டும். இப்போது கஸ்டர்ட் பொடி சேர்த்து 4 நிமிஷம் ஆச்சு. நமக்கு நல்லா கட்டிப்பட்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது ஆறும்போது இன்னும் நல்லா கட்டியாகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சைடெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருவோம். எடுத்து விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறி வரட்டும். அடுத்ததாக இதில் ஒன்று சேர்க்க வேண்டியிருக்கு. ஆறி வந்ததுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் இது நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாகி வந்துருச்சு. சூப்பராக கட்டியாகி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்குருவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் சேர்த்துக்குருவோம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் இதில் சேர்க்க போகிறோம். ஒரு 250 ml கடைகளில் இந்த சைஸில் கிடைக்கும். 250 ml போதும். மெஷர்மெண்ட் கப்பில் இது 1 கப்பு இருக்கும். இதை இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கிறணும். ஏன்னா மேலே வந்து லிக்விடாக இருக்கும், அடியில் வந்து நல்லா படிஞ்சு போயிருக்கும். ஒரு தடவை ஷேக் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒன்று போல் வந்துடும் ஒரு க்ரீம் பதத்துக்கு. இப்போ ஷேக் பண்ணியாச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்குருவோம். இப்போ அந்த ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து செய்யும்போது ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல சாஃப்ட்னஸாக இருக்கும். நம்ம கடைகளில் எப்படி வாங்குகிறோம் அந்த சாஃப்ட்னஸ்க்கு வந்து காரணம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி பண்ணுறதுனால தான். அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இதை சேர்த்துக்கிறணும். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இதை மிக்சியில் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு நம்ம அடித்து இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் க்ரீம் பதத்துக்கு அடித்து எடுத்துக்கலாம். ஒரே ரவுண்டு அடிக்காமல் பல்ஸ் மோடில் வச்சு அடிச்சுக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போயே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்குது. இப்படியே எடுத்து சாப்பிட்றலாம் போல் இருக்கும். ஆனால் இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டா தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
அடுத்ததாக இன்றைக்கி நம்ம இதை வந்து தனித்தனி சின்ன சின்ன பவுல்களில் ஊற்ற போகிறோம். இப்போது நம்ம மொத்தமாக ஊற்றி வச்சுட்டு தனித்தனியாக அவங்களுக்கு ஸ்பூன் வச்சு எடுத்து கொடுக்குறத விட ஊற்றி வைக்கும்போதே சின்ன சின்ன பவுல் இல்லைனா டம்ளர் அந்த மாதிரி இதில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு பீஸ் அப்படியே எடுத்து கொடுத்துடலாம். அவங்களும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நிறையா இருக்கும். அந்த 8 பேருமே திருப்தியாக சாப்பிடலாம். நாங்கள் இந்த கண்ணாடி டம்ளர் இந்த பவுலில் ஊற்றி வச்சு அதை அப்படியே ஃப்ரீசரில் வைக்காமல் கீழே ஒரு ட்ரே வச்சு அதில் வச்சுருக்குறோம். இப்போ இந்த டம்ளருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடிட்டோம் அப்படின்னா ஃப்ரீசர்லேருந்து தண்ணி ட்ராப்ஸ் எதுவும் அதில் விழுகாமல் இருக்கும். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சு ஒரு 4 மணி நேரம் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். நமக்கு சூப்பராக கட்டியாகி வந்துடும். இப்போது 4 மணி நேரம் ஆச்சு, ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது உடனே ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு க்ரீமியாக ஸ்மூத்தாக நமக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் ஐஸ்கிரீம் தயாராகிருச்சு. இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா இருக்கு ஐஸ்கிரீமு. சூப்பரா கூலிங்கா இருக்கு. வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு சூப்பரா இருக்குது. கடையில வாங்கினா கூட கொஞ்சமா தான் கொடுப்பாங்க, அது நமக்கு சாப்பிட்றது பத்தாது. ஸோ இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணா மொத்தமா நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வெயில் டயத்துல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. நன்றி.